இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, போதைப் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பழைய ஆளுநர் சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்லாம் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி புதிய ஆளுநர் நான் போதைப் பொருளை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். போலீஸ் தலைமை அதிகாரி ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் ஒரு சில தினங்களிலே நான் அதை முழுமையாக ஒழித்து விடுவேன் என்று சொல்கிறேன். இன்னும் வித்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் எந்த காரணத்துக்காக செயல்படுகின்றாலும் தெரியும். ஆனால் ஒன்று என்ன சொல்லலாம், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். போதைப் பொருள் விற்கப்படுகின்றது என்பதை உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். ஆனால் இது வாய் வார்த்தையோடு இருக்கக்கூடாது, செயல்பாட்டிற்கு வர வேண்டும். முழுமையாக போதைப் பொருளை கடுமையான அளவில் நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுவரை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லி எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் போதைப் பொருள் வைத்திருக்கக்கூடிய பெரிய வியாபாரிகளை யாராவது கைது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இதுவரையும் கைதியே பண்ணலை. எல்லாம் சில்லறையில் குடிசையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், போதைப் பொருளுடைய வியாபாரத்தின் சண்டை காரணமாக பல கொலைகள் இந்த இதில் நடக்குது. இதுவே ஒரு அத்தாட்சி, இதுவே ஒரு நிலைப்பாடு. நம்ம அந்த குழந்தை, இந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை இறப்பின் காரணமாக ஏற்பட்ட நிலைப்பாட்டை பார்க்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கம் இன்னமும் ஒழித்து கொள்ளாமல் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அரசாங்கமாக தான் நான் பார்க்கிறேன். பள்ளிக்கூடங்கள் திறக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டன. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அவருடைய கடமை, இந்த அரசாங்கத்துடைய கடமை இருக்கின்றது. அந்த கடமையை இந்த அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்த வேண்டும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் சொல்கிறார், காவல்துறை அதிகாரி தான் சொல்கிறார். ஆமாம், முதலமைச்சரோ அமைச்சரோ காவல்துறை அமைச்சரோ இதை பற்றி வாயை திறக்கலை, வாயை திறக்க மாட்டுறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அப்போ இவங்கெல்லாம் அக்கறை இல்லையா, இவங்கெல்லாம் செயல்படலையா, ஏன் இது மாதிரி இருக்கிறாங்க, என்ன காரணம், இவங்கெல்லாம் இதுக்கு துணையாக இருக்காங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்கன்னா யார் யாரை கைது பண்ணியிருக்கீங்க லிஸ்ட்டு கொடுங்க, எவ்வளோ கிலோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தினம் இந்த இடத்துல நாங்கள் ரைடு விட்டோம், இந்த இடத்துல இது பண்ணோம், ரைடு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே வழியே அங்கே கைது செய்திருக்காங்களான்னா கைது செய்யலை, பொருட்கள் எடுத்திருக்காங்கன்னா எடுக்கலை. ஏன்னா இவங்க போகிறதுக்கு முன்னே தான் சொல்லிட்டு தானே போகிறாங்க, ரைடு நாங்கள் அந்த இடத்துக்கு வர போகிறோம், நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே எதுவும் கிடைக்கல, நாங்கள் போனோம் தேடினோம் கிடைக்கல. ஆனால் நீங்கள் நல்ல செய்திகள்லாம் பாருங்கள். நேற்று முன்றைய தினம் கூட அந்த கொலை செய்தவருடைய குடும்பத்துக்கு திருப்பி ஒரு மிரட்டல்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா போதைப் பொருள் வியாபாரம் தான். அப்போ இதெல்லாம் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் அரசாங்கம் முழுமையான சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தான் வேதனையாக இருக்கின்றது. இதையாக எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.